Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோ அப்படிங்கிறது நாம இப்போ ரீசெண்டா யூடியூப்ல வீடியோ அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்டா ஷோ பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதையுமே ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. தென் அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ 2025 பிப்ரவரி 11ல இருந்து தான் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்காங்க. அதாவது சூர்யா லோன் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தி எந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். பட் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ண போறீங்க, ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவர்கிட்ட கைட்லைன்ஸ் அப்படிங்கறத வாங்கிக்கணும். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த சூர்யா லோன் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இதுவரையிலும் ஒரு 10 லட்சம் நபர்களுக்கு மேல வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகல, பட் அதுக்குள்ளேயே 10 லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க டவுன்லோட்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 8000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 ஆவும் இருக்கு. ஓகே गाइस, இப்போ இந்த சூர்யா லோன் அப்படிங்கக்கூடிய மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல அதிகபட்சமா 365 டேஸ் இருக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும், அதாவது உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. தென் காம்படிட்டிவான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ்லாம் இனிஷியலாவே கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது 5000ல இருந்து அதிகபட்சமாவே 1 lakh வரைக்கும் தான் லோன் கிடைக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்ன பார்த்த மாதிரி அதிகபட்சமா 365 டேஸ் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அதே சமயத்துல நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க சப்மிட் பண்ணாலே போதுமானது, இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் லோன் அமௌண்ட் ஆனது டைரக்டாவே பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமா இந்த அப்ளிகேஷன்ல லோன் ஒருவேளை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படிங்கறத இவங்களுடைய அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதை நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணி தான் எப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல ஒரு 10,000 லோன் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு 12 months ரீபேமெண்ட் டென்யூர் கிடைக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 3% அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சோ எவ்ரி மந்த் EMI அமௌண்டா 1004 ரூபாய் அப்படிங்கிறது நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமா கட்டி முடிக்கும் பொழுது 12056 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த விதத்துல ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டா 2056 ரூபாய் அப்படிங்கிறது 1 இயருக்கு கட்டியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. நீங்க ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 3 monthsல இருந்து அதிகபட்சமா 12 months வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சோ இதை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள் தான். இதை வந்து நீங்க இதே மாதிரியே தான் லோன் கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது. இதுக்கு மாறுபட்டும் இருக்கலாம் இவங்க வழங்கக்கூடிய ரியல் டைம் லோன் அப்படிங்கிறது. இதை தவிர்த்து பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டவுட்ஸா இருந்தாலும் ஹெல்ப்பா இருந்தாலும் இவங்க அதாவது ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தென் இந்த அப்ளிகேஷனுடைய ஒரு ஹெல்ப் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் பிளே ஸ்டோர்ல தென் ஆப்பிள் ஸ்டோர்ல ரெண்டுலையுமே அவைலபிளா இருக்கிறதா போட்டிருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 10 minutesல அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டன்டாவே அப்ரூவல் கிடைச்சிரும். பேப்பர்லெஸ் ப்ராசஸ், கலோட்ரல் எதுவும் தேவையில்லை. எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 0 hidden charges அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, தென் உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைச்சிரும். அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா இன்ஸ்டன்டாவே டிஸ்போசல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க ஒரு ஸ்டெடியான இன்கம் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கிரெடிட் கிரைட்டீரியா அப்படிங்கிறதும் இவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய இன்கம்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எகைன் இங்கேயும் இந்த சூர்யா லோனினுடைய கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், தென் இவங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறத ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா RBIல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு NBFC-யா. தற்போதைய NBFC லிஸ்ட்ல வந்து இவங்க 6265வது இடத்துல வந்து இருக்காங்க. நியூ டெல்லியை சேர்ந்த ஒரு கம்பெனியா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்களுடைய எபவுட் பேஜை போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது சூர்யா லோன் இஸ் அண்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சூர்யா லோன் அப்படிங்கிறவங்க RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கிடையாது. இவங்க வந்து ராகவி ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC-யா இருக்கிறாங்க. அவங்க சூர்யா லோன் அப்படிங்கிற நேம்ல ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி அதன் வழியா லோன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல ஒன்லி ஃபார் salaried பர்சனுக்கு மட்டும் தான் லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் ஒரு சில சிட்டிஸ்ல மட்டும் நாங்க இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ணி லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இதுல இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்தறலாம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பொறுத்தவரைக்கும் நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னா இதுவரையிலும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ரிவ்யூஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்டா அப்ளை பண்ற யாருக்குமே நிறைய பேருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறது இல்லை அப்படிங்கறத போட்டிருக்காங்க. சேம் டைம் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
பார்க்கும்பொழுதுமே சேலரி அப்படிங்கிறது லோவா இருக்கு, அதனால அப்ரூவல் கொடுக்கறதில்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்கம் ரிலேட்டடா நீங்க டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எத்தனை டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணாலும் ரிப்பீட்டடா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க, அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. தென் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு லென்த்தியான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாக இருக்கு, பட் அவ்வளோ ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணாலுமே லோன் அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ரேரா ஒரு சில இடத்துல பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, இவங்க ரீபேமெண்ட் பண்றதுக்கு மினிமம் 30 டேஸ் அப்படிங்கிறத டைம் கொடுக்கறதா போட்டிருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் 16 டேஸ் தான் ரீபேமெண்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம நிறைய கிரிட்டிக்கல் ரிவ்யூஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கும்போது அப்ரூவல் கொடுக்கல இந்த மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது தான் ரிப்பீட்டடாக இருந்துட்டு இருக்கு. மேபி இதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க பெஸ்ட்டான இன்கம் இருக்கக்கூடிய சேலரிடு பர்சனுக்கு தான் லோன் கொடுப்போம் அப்படின்னு. இதில் பொதுவாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கேட்கக்கூடிய இந்த பர்ஃபெக்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு புது ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை ட்ரை பண்ண வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமே உங்களுக்கு கிடையாது. இதை விட பெஸ்ட்டான பிளேஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு, அங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி டவுட்ஸ் அப்படிங்கிறத கிளியர் மட்டும் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது பிளேஸ்ல நீங்க அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.